ஹலோ வணக்கம். நான் உங்கள் அனாக்ஷி ஃபேமிலி. நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெயில் காலத்துக்கு நல்ல சூப்பராக குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி என்னென்னு செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஸ்ட்ராபெரி பழம், நல்ல பழுத்த பழம், பழுத்த வாழைப்பழம், மற்றது ஐஸ் க்யூப். நீங்கள் இது தேவைன்னா பாவிக்கலாம், இல்லைன்னா விடலாம். ஸ்ட்ராபெரியும் பனானாவும் ஃப்ரோசனாக இருந்தால் இந்த ஐஸ் க்யூப் தேவையில்லை. மற்றது நான் 2 விதமான பால்களில் செய்யப்படும் தனியாக. இது பசுப்பால், நீங்கள் எந்த பாலிலையும் செய்யலாம். இது பசுப்பால், இது ஓட் பால். இது வாங்க பார்க்கலாம் எப்படி நான் ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரியை இப்படி அதில் முன்னில் இருக்கிற காம்புகள் எல்லாம் நீக்கி வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன். அடுத்தது வாழைப்பழத்துக்கும் அதில் தோலை நீக்கி இப்படி சின்ன குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் செய்யலாம், வாங்க பார்ப்போம். முதல்ல ஸ்ட்ராபெரி ஒரு 1 கப் ஸ்ட்ராபெரியும் 1 கப் வாழைப்பழமும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை அடித்த அப்புறம் கொஞ்சம் பாலை விட்டு அடிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரியும் வாழைப்பழம் போட்டுவிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நான் ஓட்ஸ் மில்க் விட போகிறேன். அதை விட்டுட்டு நல்லா பிளண்ட், இதுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் போட்டுட்டு அடிக்க போகிறேன். இப்போ பிளெண்ட் பண்ணி முடிஞ்சது. ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி ரெடி. அதே போல் ஸ்ட்ராபெரியும் வாழைப்பழத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ நான் ஹவ் மில்கை விடுறேன். அதோட கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் போட போகிறேன். போட்டுட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். மகள் குடிச்சு கொண்டு இருக்கிறா ஸ்மூத்தியை. அம்மாச்சி பிள்ளைக்கு எப்படி இருக்கு ஸ்மூத்தி? பிடிச்சிருக்கா? யம்மியாக இருக்கா? ஓகே. தம்பிக்குட்டி ஸ்மூத்தியை குடிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் இங்கே பாருங்க, அரைவாசி குடிச்சு முடிச்சுட்ட. பிள்ளைக்கு ஸ்மூத்தி எப்படி ஐயா இருக்கு? பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? யம்மியாக இருக்கா? யம்மி. ஓகே. சுவையான டேஸ்டியான ஸ்மூத்தி ரெடி. இது கவ் மில்கில் செய்தது, பசுப்பாலில் செய்த ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி. இது ஓட் மில்கில் செய்த ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி. சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் செய்து குடித்து ஜாமியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை மீண்டும் நீங்கள் இந்த சேனலை பார்க்கலாம். அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு நல்ல அழகான காணொளியோடு உங்களோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். பாய்.